நேயர்களே, நேற்று செவ்வாய்க்கிழமை ஓமனுடைய மத்தியஸ்தம் அடிப்படையில் சுவிஸ் ஜெனீவாவில பேச்சுவார்த்தை தொடங்கியது. அந்த பேச்சுவார்த்தை என்ன நடந்தது, உண்மையிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ரொம்ப தீவிரமா, ஆழமா, புரிதலோடு என ஆயிரக்கணக்கான செய்திகளை நாம் கொடுத்து வருவதனால ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடக்கிறதா, நடக்க போகுகிறதா என்பதெல்லாம் நீங்க இந்த செய்தியில தெளிவா புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்பாஸ் அராக்ச்சி ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் என்று சொல்லியிருக்கிறார். ஸ்டீவ் விட்காஃபும் ஜெரி குஷ்னரும் இதில் பங்கு பெற்றார்கள். 2 மணி நேரம் மட்டுமே இந்த பேச்சுவார்த்தை நடந்தேறியது. அப்படின்னா அது வெற்றியா தோல்வியா? நாங்க ரீச்டு ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறோம் என்பது மட்டும்தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஹஸ் பீன் மேட் பை அப்பாஸ் அராக்ச்சி. அதனால நாங்க அதை எக்ஸாக்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனா 2 மணி நேரத்துல பேச்சுவார்த்தை முடிஞ்சது. ஓமனும் வழக்கம் போல ஒரு பாசிட்டிவ் சிக்னல்ல சரி டைம் எடுத்துக்குங்க, யோசிச்சுக்குங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு கலைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடித்ததாகத்தான் நாம் அதை பார்க்க முடிகிறது. டைம்ஸ் தனது கருத்தில் தலைப்பே பேச்சுவார்த்தை தோல்வி என்றுதான் போட்டிருந்தார்கள். இதுக்கிடையில நிறைய விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ஆயத்துல்லா கமேனி நேற்று ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ ஆங்கிலத்தில் கொடுத்திருந்தார். ரொம்ப பிரமாதமான ஆங்கிலம். அவர் என்ன சொல்றார், 47 வருஷங்களா அமெரிக்கா எங்களுக்கு ஏராளமான தொல்லை கொடுத்து வந்த அமெரிக்கா எந்த ஒரு நிலையிலும் எங்களை மிரட்டவோ எங்களை அழிக்கவோ அமெரிக்காவில் முடியாது என்றும், எங்களுடைய ஆயுத பலத்திற்கு குறுக்காகவோ நெடுக்காகவோ அவர்களால் நிலையாக இருக்க முடியாது என்றும், இந்த நிலையில்தான் அமெரிக்கா இருந்து வருவதாக உச்சபட்ச தலைவர் தெளிவா சொல்லியிருக்கிறார். நாங்க எந்த ஒரு நிலையிலும் அமெரிக்காவின் தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக வெளிப்படையாக அமெரிக்க இராணுவ தளங்களை முழுமையாக அழித்தொழிப்போம். அமெரிக்காவுடைய கப்பல்களை அழிக்கக்கூடிய ஆற்றலும் திறனாய்வும் எங்களுக்கு இருக்கின்றது என்றும் அவர் தெளிவாக கூறியிருக்கிறார். அமெரிக்காவுடைய இராணுவம் நிச்சயமாக வெளிப்படையாக அமெரிக்காவுடைய இராணுவ தளங்களை முழுமையாக தாக்கி அழிக்கும் நிலையில் எங்களுக்கு வல்லமை இருக்கிறது அப்படின்ட்டு அவருடைய பேச்சினுடைய தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு விஷயத்தை அவர் சொல்றாரு என்னன்னா, அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கன்ஃபர்ஸ்ட் ஒப்புக்கொள்கிறார் அவருடைய இயலாமை என்றும் சொல்கிறார். யார் சொல்றா? ஆயத்துல்லா சையத் அலி கமேனி என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் 47 வருஷமா குடைச்சல் கொடுக்குறோம், நமக்கு குடைச்சல் கொடுக்குது அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு. அமெரிக்காவுடைய அதிபர் அப்பமே அவரே ஒப்புக்கொள்கிறார். யார் சொல்றா? அலி கமேனி சொல்கிறார். அவரே ஒப்புக்கொள்கிறார். இத்தனை ஆண்டுகளாகவும் நம்மை ஒன்றும் செய்ய முடியல, இயலாமை நிலையில அவங்க இருக்கிறாங்க, அவருக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்படின்ன மாதிரி கிண்டல் பண்றார். ஹிஸ் அ மாக்கிங். அப்போ அமெரிக்காவினுடைய பலகீனத்தை சுட்டி காட்ட தயங்கவில்லை. தைரியமாகவும் ஆழமாகவும் எல்லா நிலைகளையும் அமெரிக்க கப்பலை நாங்கள் மூழ்கச் செய்வோம் பாரசீகர்கள் என்றும் அவர் புகழாரம் சூட்டி கொண்டிருக்கிறார். ஏதோ இவ்வளவு தைரியத்திற்கு ஈரானுக்கு என்ன காரணம்? அமெரிக்காவின் அச்சத்திற்கு என்ன காரணம்? அமெரிக்கா ஏன் பதுங்கி கொண்டிருக்கிறது? இப்போ இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் போதே ஹெர்முஸ் கடல்வழி கப்பல்கள் அந்த பகுதியில தாக்குதல் மற்றும் போர் பயிற்சியை ஈரான் துவங்கிட்டாங்க. அமெரிக்கா மிகப்பெரிய அளவிலான மிரட்டல்களை கப்பல்களை ஜெரால்டு ஆப்ரஹாம் லிங்கன் வந்தாலும் கப்பல்கள் மூலம் ஈரான் பகுதி முழுவதுமாக சுற்றி வளைத்திருக்கிற நிலையத்துல ஹெர்மூஸ் வளைகுடாவில் பகுதிகளை அடித்து அவர்கள் சுயாதீன பயிற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இப்ப நம்ம ஹெர்மூஸ்னா என்ன அப்படின்னு ஒரு பார்வை. ஏன் இந்த ஹெர்மூஸ் இஸ் எ கிரிட்டிக்கல் குளோபல் செக் பாயிண்டா இருக்கு அப்படின்னு நாம பார்க்கிறோம். த ஸ்ட்ரைட் ஆஃப் த ஹெர்மூஸ் ஒரு கிரிட்டிக்கல் குளோபல் செக் பாயிண்ட். அதுக்கு காரணம் கொஞ்சம் ரஃபா பார்த்தீங்கன்னாலும் 20 to 25%
உலகத்தினுடைய டெய்லி ஆயில் சப்ளை அப்ராக்சிமேட்லி நீங்க சொன்னீங்கன்னா 20 மில்லியன் பேரல், 2 கோடிக்கு மேற்பட்ட பேரல் எப்படி போகுதுன்னா பாசிங் த்ரோ திஸ் 33 கிலோமீட்டர் இதன் வழிவாகத்தான் அந்த ஏரியாவில் போகிறது. இப்போ ஈரான் வந்து ரஃப்லி 3.3, அதாவது என்ன சொல்றது, 33 லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு. அதாவது அதோடைய எக்ஸ்போர்ட் எவ்வளோன்னு சொன்னா 17 லட்சத்திலிருந்து 20 லட்சம் பேரல்கள். இந்த மோஸ்ட்லி எங்க அனுப்புறாங்கன்னா ஏசியன் மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் ஈரானுக்கு இருந்து போகுது. அது அல்லாம இந்த ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தா போர்க்களத்தில் இந்த ஹெர்மூஸுடைய இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இது வந்து இந்த ஹெர்மூஸ் வந்து கனெக்ட் டு பெர்ஷியன் கல்ஃப், அந்த கடல் பகுதிக்கும் கல்ஃப் ஆஃப் ஓமன் அதற்கும் வழியாகத்தான் அதிகப்படியான ஆயில் எக்ஸ்போர்ட் போகுது. எங்கெல்லாம் போகுது? ஈரானிலிருந்து ஈராக்கு, குவைத், கத்தர் அண்ட் தி யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். இங்க வந்து அவங்க ரொம்ப அச்சப்படுறாங்க, யுஏஇ வரைக்கும்னா இதுதான் காரணம். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா ஜியோபொலிட்டிக்கல் ரிஸ்க் என்னன்னா, உலக ரீதியான ரிஸ்க் என்னன்னா, ஒரு நாளைக்கு 2 கோடி 25% நின்று போச்சுன்னா காலி. எப்படி சொல்றது, குறைஞ்சபட்சம் ஒரு 8 கோடி பேரல் உலகம் முழுவதும் சப்ளைல 2 கோடி காலி. டிஸ்பைட் இருந்த போதிலும் இந்த கன்சிஸ்டன்ட் தொடரான இந்த த்ரெட் ஈரான் வந்து ஒருவேளை ஹெர்முஸ் பகுதிகளை காலி செய்தால், பிளாக் ஆஃப் த ஸ்ட்ரைட், ஒருவேளை என்ன நடக்கும்? மிகப்பெரிய டென்ஷன், அதாவது பெரிய அளவுல வேல்யூம், ஒரு பொட்டன்ஷியல் வேல்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் லேகிங், அல்லது என்னாச்சு அது அப்படியே நின்று போயிடும், தடையாயிரும். அதல்லாம 90% ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் ஈரான் பாசஸ் த்ரோ திஸ் வே, எக்ஸ்போர்ட் டெர்மினல் அண்ட் பெர்ஷியன் கல்ஃப், இதுதான் முக்கியமாக இருக்கும். அப்ப இந்த போரை நடத்தினால் முதல் தாக்குதல் ஹெர்முஸ் தான். மார்க்கெட் இம்பாக்ட் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்கிறோம். 80% வந்து ஆயில் எக்ஸிஸ்டிங், இது வழியாகத்தான் பெரும்பாலும் ஆசியா மார்க்கெட், பிரிமிலரி மெயினா சீனாவுக்கு, இந்தியா, நம்ம நாட்டுக்கும் வருது, அண்ட் ஜப்பான். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சப்ளை எங்க இருக்கு? ஒரு பெரிய அளவுல இது இடையூறை ஏற்படுத்தும். இதற்காக மாற்று ஆப்ஷன் என்பது எதுவுமே பெருசா இல்லை, லிமிட்டட் தான். இப்போ அமெரிக்கா சம் கெப்பாசிட்டி எக்ஸிஸ்ட், இதை மேனேஜ் பண்ணோம் கனடா அண்ட் பைப்லைன் பைபாசிங் தி ஸ்ட்ரைட். இங்க இருந்துதான் அங்கேயும் செல்லக்கூடிய பைப்லைன் இருக்கிறது. 2020ஆம் ஆண்டு ஈரானுடைய சாங்ஷன் சப்ளையர் எப்படின்னா, இங்கிருந்து சைனாவுக்கு ஆயில், அதாவது டீபாட் ரிஃபைனரிஸ், அது ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது அல்லாம சவுதி அரேபியாவுக்கு பைப்லைன் இந்த லைன்ல தான் போகுது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் ஏராளமானது இங்க தான் போகுது. அது இல்லாம ரொம்ப முக்கியம், அமெரிக்காவுடைய தோழர்கள் தான் சவுதி அரேபியா, அமெரிக்காவுடைய தோழர்கள் தான் யுஏஇ. அமெரிக்காவுடைய பொருளாதாரமும் இங்கு இருப்பதால் கத்தரினுடைய இயற்கை வாயுகள் ஹெர்முஸ் இல்லாமல் இல்லை. நீண்ட கடல் 100 கிலோமீட்டர் என்றாலும் இந்த 33 கிலோமீட்டர் ஸ்வாலவ், சில இடங்கள்ல வந்து ஆழம் குறைந்தது, 8 கிலோமீட்டர் ஆழம் அதிகமானது. இதுல இல்லாம உலகத்துல எதுவுமே. ஆகவேதான் இந்த இடத்துல நேற்று ராணுவ பயிற்சி ஈரான் மேற்கொண்டு கைய வச்சிங்கன்னா காலிடா அப்படிங்கிற செய்திய தெளிவா சொல்லிட்டான். அப்புறம் பெரியவர் கோமேனியுடைய பேச்சு, 86 வயசுல இவ்வளவு வலியா பேசுறார். அவர் இனி வாழ்ந்து என்ன செய்யறதுன்ற முடிவுக்கு வந்துட்டார். என்ன ஆனாலும் பார்த்துலான்னு, அது அவருடைய பேச்சு. இதற்கிடையில அமெரிக்க அதிபர் வந்து அவருடைய சில விஷயங்களை குறித்து இன்டர்நேஷனல் காணொலியில நேற்று சில செய்திகள் வந்திருக்கிறது. டொனால்ட் ட்ரம்பும் பெஞ்சமின் நித்தானியாகவும் டொனால்ட் ட்ரம்பும் சந்தித்த போது என்ன பேசப்பட்டது என்பதை குறித்து இதுவரைக்கும் எந்த தகவலும் வெளியாகவில்லை. அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எப்பவுமே வளவளா குளக்குளா ஒன்று செய்ய முன்னாடியே சொல்லிட்டு தான் செய்வார். அவர் ஒரு மாதிரியான ஆள் அவர். ஆனா அவர் இந்த விஷயத்துல ரொம்ப மௌனமாக இருப்பது பல்வேறு விதமான ஸ்பெகுலேஷன், ஐயங்களை நம்மிடம் ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக சர்வதேசத்தினுடைய அனலைசர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் தன் கருத்தில பதிவு செய்து வருகிறார்கள்.
எல்லா நிலைகளிலும் தொழில்நுட்பங்கள் நிறைந்த தாக்குதல், விமானங்கள், நான் எல்லாமே சொல்லிட்டேன், ரேடார் கருவிகள் மற்றும் கப்பல்கள் நிறுத்திக் கொள்ளும் நிலையில் அமெரிக்காவிடத்தில் ஒருவிதமான தயக்கம், அதன் பலவீனம் ஏதாவது ஒரு விதத்தில் வெளிப்படுவதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஈரான் அமெரிக்காவிடம் இஸ்ரேல் திட்டங்களுக்கு உட்படாமல் 2 பிரச்சனை நீங்கள் தனித்தனியாகத்தான் கவனிக்கணும் அப்படின்ட்டு ஈரான் ஒரு வேண்டுகோளை அமெரிக்காவுக்கு வைக்கிறாங்க. உங்க பிரச்சனை வேற, அவங்க பிரச்சனை வேற, அவங்க பிரச்சனை நீங்க தலையிடாதீங்க அப்படின்ட்டு யார் சொல்றா? ஈரான் சொல்லுகிறது. அணு ஆயுத நிலைகளை கைவிட பேச்சுவார்த்தை நடத்தி அதனால் ஏதாவது சாதகம் ஏற்படும் பட்சத்தில் இஸ்ரேலிடமிருந்து அமெரிக்காவை பிரிப்பது என்பதுதான் ஒரு ராஜதந்திர யுக்தி சார்ந்த நடவடிக்கையாக இப்பொழுது ஈரான் மேற்கொண்டது. ஆனா இஸ்ரேல் ஏதாவது ஒரு வகையில ஈரானை தாக்கி ஆக வேண்டும் என்ற நிர்பத்துக்குள்ள அவங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா 12 நாள் போரின் போது ஏராளமான உயிரிழப்புகள், 12,000த்திற்கு மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. தற்போது மீண்டும் தாக்குதல் நடத்த வேண்டிய நிலை அந்த நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இஸ்ரேல் தனித்து தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டுள்ள போது இதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியுது. அதுதான் அமெரிக்காவையும் சேர்த்து இருக்கிறார். எனவேதான் கடந்த 12 நாட்கள் நடந்த போரில் ஈரானில் உள்ள ஏவுகணை தொழில்நுட்ப தளங்கள் பொதுவாக அழிச்சிருக்கிறாங்க, இஸ்ரேல் நம்புகிறது. எனவே மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்தி ஈரானுடைய ஏவுகணை தொழில்நுட்ப திட்டத்தை ஓரளவுக்காவது பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் செய்யலாம். அதே நேரத்தில் ஈரானின் அணு ஆயுத நிலைகளை கைவிட வேண்டும் என்று மீண்டும் ஈரான் அணு ஆயுத நிலைகளை குறிவைத்து மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்த தற்போது இஸ்ரேல் முயற்சி செய்வது பரபரப்பாக இருக்கிறது. இதுக்கிடையில இஸ்ரேலிடம் என்ன இருக்குன்னா, ஜெரிகோ 1, 2, ஜெரிகோ 2, ஜெரிகோ 3 ஒரு மிக முக்கியமான டைம் ஏவுகணைகள் இருக்கிறது. அது அவ்வளவு குறைச்சி நம்ம பதிப்பீடு செய்ய முடியாது. இஸ்ரேல்கிட்ட என்ன இருக்குன்னா 300 400 குண்டுகள் இருக்கிறது, அணுகுண்டுகள். இதெல்லாம் பத்தி IAEA, இன்டர்நேஷனல் ஆட்டோமிக் எனர்ஜி, எதுவுமே நத்திங் எதுவுமே அவங்க சொல்லல. அப்ப அவங்களுக்கு ஒரு கண்ணில் வெண்ணெய் மற்றொரு கண்ணில் சுண்ணாம்பு நிலை தான் இருக்கு. 400 குண்டு வச்சிருக்கிறவனை பத்தி பேசல, 65-60% என்ரீச் பண்ணப்பட்ட செறிவூட்டப்பட்டதை மட்டும் பேசுகிறார்கள். இவங்க பாலிசி என்ன என்றால் அதாவது அமெரிக்காவின் பாலிசி, அதே போன்று யூரோப்பியனின் பாலிசி, யூதர்களின் பாலிசி, உலகத்திலே இவர்கள் நல்லவர்கள், ஆனால் எங்களிடம் இருந்தால் அது பால், அதே பொருள் மற்றவர்கள் இருந்தால் விஷம். என்ன கருத்து? இதற்கெல்லாம் காரணம் அரபுகள் தான். அரபுகள் இதை சுட்டி காட்ட தயக்கம். ஈரானுக்கு வல்லமையாக அவர்கள் நின்னால் அமெரிக்கா ஓடிவிடும். இஸ்ரேலை கண்டு அமெரிக்காவுக்கு எந்த பயமும் இல்லை. அவன் கொடுக்கிற பணத்துல தான் பண்றான். நியாயமாக சவுதி அரேபியா நிற்பதில்லை, யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் நிற்பதில்லை, எகிப்து, கத்தார் எவனுமே நிற்பதில்லை. எல்லோரும் அமெரிக்காவுடைய அடிவருடிகளாக இருக்கிற தான் அவர்களிடத்திலே 300 குண்டுகள் இருப்பதை குறித்து இன்டர்நேஷனல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி இஸ் கோயிங் டு பி மியூட் மோட். ஆல் யூரோப்பியன் ஹேட் மேட் ஆஃப் கான்ஸ்பிரசி அகேன்ஸ்ட் ஈரான். அப்ப இது ஒரு டிஸ்கிரிமினேஷன், த டிஸ்பாரிட்டி அமங் த நேஷன்ஸ், நாடுகளுக்கிடையே ஒரு பெரிய அநியாயம், ஒரு பெரிய சமமின்மை. இதுக்கிடையில ஓமனுடைய இந்த பேச்சு, த குட் ப்ரோக்ரஸ் மேட் நியூக்ளியர் டாக்ஸ் இன் ஜெனீவா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அது அல் ஜசீரால வந்த ஒரு செய்தி தான். We are hopeful that the negotiation will lead to the sustainable and the negotiated solution which can serve the interest of the relevant parties and the border region அப்படின்ட்டு எப்பவும் சொல்றது அப்பாஸ் ராராகச்சின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு மறைமுகமான நெகோசியேஷன் IRGCக்கும் ஈரான் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவுக்கும் ஜெனீவாவில் நடந்திருக்கிறது. ஒரு குட் ப்ரோக்ரஸ் டுவர்ட்ஸ் ஐடென்டிஃபைங் காமன் கோல்ஸ், ஒரு பொது நோக்கத்தை நோக்கி பயணிக்கிறது, அந்த ரெலவென்ட் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அப்படிங்கிற செய்தியும் அவர்கள் பாசிட்டிவாக போட்டிருக்கிறார்கள். ரெலவென்ட் டெக்னிக்கல் இஷ்யூஸ். இந்த நிலையில இந்த மீட்டிங்ல சமமாக இப்படி பேசினாலும் கோல்கள் எதுவும் அச்சீவ் பண்ணப்படலை. அதுதான் முக்கியமான விஷயம். ஜெனீவாவில் 2வது சுற்று அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்த பின்பு அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்திற்கான பாதை தொடங்கி உள்ளது என்றும் ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பாசிட்டிவா சொல்லியிருக்கார். ஆனா அது உண்மை கிடையாது. மிக தீவிரமான விவாதங்களின் போது ஒரு முக்கியமான கொள்கைகளை குறித்து தெஹ்ரான், வாஷிங்டனும் ஒரு புரிதலை எட்டியுள்ளதாக கூறுகிறார். 2 மணி நேரத்தில் எந்த புரிதலும் இருக்காது. இருந்தாலும் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. அமெரிக்க கோரிக்கைகளுக்கு அடிபணிவதை, பொருளாதார தடைகளை தளர்த்த வேண்டும்
என்பதில் ஈரான் ரொம்ப உறுதிப்படுத்ததாக இருக்கிறது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அமெரிக்கா ஒரு அடக்குமுறை தேசம். இந்த அடக்குமுறை எந்திரத்துக்கு நிதி அளிப்பதற்காக தீவிரமாக தேவைப்படும் என்றும் ஏஎஃப்பி செய்தி நிறுவனத்திடம் அவர்கள் திருப்பி சொன்னாங்க. எவ்வாறாயினும் அணுசக்தி குறித்து பேசலாம், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அதை கொஞ்ச நாளைக்கு முடக்கலாம், ஆனால் எங்களுக்கு லிஃப்ட் பண்ணு, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் 47 வருஷமா. இது ஒரு நியாயம்? எந்த விதத்தில் அந்த மக்களை பட்டினி போடுவது? இது ஒரு நியாயமற்ற செய்தி. ஐஆர்ஜிசி செய்வதனால் இந்த மக்கள் ஏன் பட்டினியில் சாக வேண்டும்? பலிஸ்டிக் மட்டும் பிராந்திய பிரதிநிதிகள் பிரச்சனைகளை எந்த ஒரு குறிப்பிடத்தக்கையும் நாங்க அனுமதிக்க முடியாது. ஒரு இறையாண்மை கொண்ட தேசம், அதன் கருத்தியல், அதன் இராணுவ விளைப்பாடு, அதன் உச்சபட்ச பாதுகாப்புக்கு நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பதை ரொம்ப தெளிவாக ஈரான் சொல்லியிருக்கிறது. அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கான அடிப்படை கட்டமைப்பு குறித்து இன்னும் எந்த புரிதலும் இல்லை. இதுதான் உண்மை. அராக்கச்சியினுடைய இந்த கருத்துக்கு பிறகு இது தெளிவாக தெரியவில்லை என்றும் இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் வதங்கா தன் கருத்தை பதிவிக்கிறாரு. அராக்கட்சி அவர் என்ன சொல்றாருன்னா, இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸுடைய கருத்து, அராக்கச்சியினுடைய பேச்சை கேட்டபோது இது அணுசக்தி பிரச்சனை பற்றியது போல் தோன்றுது, ஆனா இது ஒரு நீண்ட பாதை இதற்கு முன்னால் இருக்கும் அவங்க சுட்டி காட்டினாங்க. எனவே நாங்கள் மெதுவாக முன்னேறி வருகிறோம், இந்த மெதுவான வேகத்தில் என்று உணர்கிறீர்கள் என்ற மாதிரியெல்லாம் அவர்கள் வார்த்தை ஜாலத்தை சொல்கிறார்கள். ஈரானுக்கு எதிராக ஒரு பலப்பிரயோகத்தை அமெரிக்கா செய்வதாக அச்சுறுத்துவதாக அமெரிக்கா உடனடியாக நிறுத்த வேண்டும். மிரட்ட விளையாட்டு நீ வைக்கக்கூடாது. யார் சொல்லிட்டா? அப்பாஸ் அராக்கச்சி சொல்லிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அடிச்சிருவேன், எப்போ பார்த்தா நொறுக்கிடுவேன், எப்போ பார்த்தா நாசம் பண்ணிடுவேன்னு சொல்லாத அப்படிங்கிறத அப்பாஸ் அராக்கச்சி வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட் ஜெனீவாவில். அமெரிக்காவிற்கும் ஈரானிய பிரதிநிதிகளுக்கும் இடையே இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற பின்பு ஜெனீவாவில் நடந்த ஆயுத குறைப்பு மாநாட்டிலும் அவர் பேசினார். ஆனால் எந்த விதமான ஒரு தெளிவான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. இதுதான் உண்மை. ஏன்னு கேட்டால், நேற்று அங்கே பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹெர்மூஸில் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்பாஸ் அராக்கச்சியுடைய ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல அப்படித்தான் பேசணும். நேற்று பேசிக்கிட்டு இருக்கும் போதே உச்சபட்ச தலைவர் சையத் அலி காமெனி, அமெரிக்காவுக்கு சரியான பாடம் புகட்டுவோம், அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை மௌனிக்க செய்வோம், அமெரிக்காவுடைய கப்பல்களை ஆழத்தில் புதைப்போம், அமெரிக்காவுடைய என்ன செய்வது, அமெரிக்காவுடைய தோல்வி அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள், அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். 47 வருஷமா ஐஆர்ஜிசியும் எமது இஸ்லாமிய புரட்சிகர முன்னணியும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சவால் விட்டிருக்கிறார். அமெரிக்காவுக்கு விற்கவும் முடியவில்லை, விழுங்கவும் முடியவில்லை, கக்கவும் முடியவில்லை, வெளியே தள்ளவும் முடியாது, விழுங்கவும் முடியாமல் இரண்டுக்கும் மத்தியில் தாங்களே ஒரு பெரிய ஆயுத தளவாடிகளின் தலைவர்களாக அவர்கள் காட்டிக் கொள்கிறார்கள். அமெரிக்கா பயப்படுவதற்கு காரணம் ஈரானிடத்தில் அவர்கள் அச்சப்படுகிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கிறது. ஏன்னா நேற்று காணொலியிலே சொன்னோம், சீனா முழுமையாக ஃபுல் பிரீச் சப்போர்ட்டட் பிஹைண்ட் த ஸ்கிரீன் அப்படின்னு சொல்ல முடியாது, நேரடியாகவே வந்திருக்கிறாங்க. ரேடார் சிஸ்டத்தை கொடுத்துருக்குறாங்க, வார்ஃபேரை கொடுத்துருக்குறாங்க, J-20 கொடுத்துருக்குறாங்க, ஸ்டெல்த் விமானங்களை கொடுத்துருக்குறாங்க, அதுலேருந்து மறையக்கூடிய சிஸ்டம் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. 27 கண்டெய்னர்களில், அதாவது கார்கோ விமானங்களில் வந்து இறங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப கவனிச்சும் நீண்டகால போருக்கு பின்பு உள்ளே என்று ஆக முடியாது. வென்றியானா அமெரிக்கா இராணுவம் காலி. இதை உணர்ந்தும் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன், ரெசஷன், உள்நாட்டுடைய டிஸ்டன்ட் வாய்ஸ், மக்களுக்கிடையே பொலிட்டிக்கல் நெருக்கடி, இதையெல்லாம் பார்த்து இஸ்ரேல் இந்த அளவுக்கு தூபம் போட்டு இழுத்து நீனு யூதன் நானு யூதன் இந்த மாதிரி பேசுறாங்க. இது நடக்கத்தான் போகிறது. ஆனால் போர் எப்போது நடக்கும்? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.